அண்மை செய்தி. இன்று இரவு சென்னை வருகிறார் ஆளுநர் அர்லேக்கர். இன்று இரவு 10:30 மணிக்கு சென்னை வருகிறார் தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர். நாளை அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படும் என கூறப்படும் நிலையில் ஆளுநர் அர்லேக்கர் வருகை புரியவிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இன்று இரவு 10:30 மணிக்கு சென்னை வருகிறார் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி. வணக்கம். தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேரளாவில் இருந்து இன்று இரவு சென்னை வருகிறார். இந்த வருகை அரசியல் வட்டாரங்களில் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோமென்றால் தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் கடந்த 4ஆம் தேதி வெளியாகின. இதில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை கைப்பற்றது. இருந்த போதிலும் திமுக, அதிமுக உள்ளிட்ட எந்த கட்சிக்கும் தனிப்பெருமை பெறவில்லை. குறிப்பாக மற்ற கட்சிகளை காட்டிலும் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து 108 இடங்களை பிடித்து தனிப்பெரும் சக்தியாக உருவெடுத்தது. இதனால் தமிழகத்தில் தொங்கு சட்டசபை உருவானது. ஆட்சி அமைக்க பெரும்பான்மை இல்லாமல் இருந்த தமிழக வெற்றிக் கழகம் சிறிய கட்சி ஆதரவுடன் ஆட்சி அமைத்திருக்கிறது. கடந்த மே 10ஆம் தேதி முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றார். அவருடன் 9 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். பின்னர் கடந்த 16ஆம் தேதி முதலமைச்சர் உட்பட அனைத்து அமைச்சர்களுக்கும் துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இருந்த போதிலும் சில முக்கிய துறைகளான வனத்துறை, வேளாண்மை, வருவாய், வீட்டு வசதி, கூட்டுறவு, குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவன துறைகளுக்கு இன்னும் முழுமையான அமைச்சர்கள் நியமனம் செய்யப்படவில்லை. இந்த நிலையில்தான் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ், பிசிக, ஐஎம்எல் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவு அளித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல அதிமுகவில் இருந்து பிரிந்த 25 எம்எல்ஏக்களும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக இருப்பதாகவும் அதன்படி 118 எம்எல்ஏக்கள் இருப்பதாகவும் அந்த ஃப்ளோர் டெஸ்டில் நிறுவனம் செய்யப்பட்டிருந்தது. இதனில் தான் தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சிக்கு 2 இடங்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி காங்கிரஸில் இருந்து ராஜேஷ்குமார் மற்றும் விஸ்வநாதன் ஆகிய இருவருக்கும் அமைச்சரவையில் வாய்ப்பு கிடைக்க இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதே போல பார்த்தோம் என்றால் அதாவது விசிகாவிற்கும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. ஐஎம்எல் கட்சி என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தொடர்ச்சியாக கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் நாளை அமைச்சரவை விரிவாக்கம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் தமிழக ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று இரவு சென்னை வருவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதன்படி நாளை காலை அமைச்சரவைக்கான அந்த உத்தேச பட்டியல் என்பது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஆளுநரிடம் வழங்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அவ்வாறு வழங்கப்படும் பட்சத்தில் உடனடியாக ஆளுநர் பதவியேற்க அழைப்பு விடுப்பார். அதன்படி மொத்தமாக கொடுக்கக்கூடிய பட்டியலில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். இந்த நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழகம் சார்பிலான தமிழக அரசின் சார்பில் புதிய அமைச்சர்கள் பட்டியல் விரைவில் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஆளுநரின் சென்னை வருகை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.